Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர். ஆனால் பக்தர்கள் முதலில் காலடி எடுத்து வைக்கும் பழனி பேருந்து நிலையம் போதிய அடிப்படை வசதிகளின்றி பரிதாபகரமான நிலையில் உள்ளது. கடைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் செல்ல முறையான வடிகால் வசதி இல்லாததால் பல இடங்களில் சாக்கடை நீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கியுள்ளது. பயணிகளுக்கு தேவையான கழிப்பறை வசதிகளும் கேள்விக்குறியாகவே உள்ளன. செயல்பாட்டில் இருக்க வேண்டிய பொது கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஆகியவை நீண்ட காலமாக பூட்டியே கிடப்பதாக பழனி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளுடன் வரும் குடும்பங்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஒருபுறம் மத்திய அரசின் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பழனி ரயில் நிலையம் நவீன வசதிகளுடன் தூய்மையாக காட்சியளிக்கிறது. மறுபுறம் ISO சான்றிதழ் பெற்ற பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகளின்றி தவிப்பது நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழனி பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா ISO சான்றிதழ் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. ISO சான்றிதழ் பெற்ற பேருந்து நிலையத்தில் ஒரு பொதுமக்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாத நிலைமையில தான் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை கழிவுகள் வெளியே போறதுக்கு வழி கிடையாது. மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான பாத்ரூம் வசதிகள் அங்கே கிடையாது. இருக்கிற பாத்ரூமும் ஒரே ஒரு பாத்ரூம் தான். அந்த பாத்ரூம்லையும் திறக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்குன்னு தனியாக ஒரு பாத்ரூம் உருவாக்கினாங்க. அந்த பாத்ரூமை திறந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து பால் ஊட்டுதல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அறையை உருவாக்குனா அந்த அறையை திறந்து பல ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நீங்கள் ஒரு மனுஷன் போய் வாழவோ ஒரு நிமிஷம் நிற்க கூட முடியாது. அதாவது வந்து இவ்வளோ புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க பழனியை. அந்த புண்ணிய ஸ்தலத்துல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து இறங்கி ஒரு 5 நிமிஷம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கவோ ஒரு ஓய்வு எடுக்கவோ முடியாது. அந்த நிலைமையில இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு தான் இன்னைக்கு நிலைமை. அதேபோல் இலவச குடிநீர் வசதி இல்லாததால் தண்ணீரை கூட பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உலக புகழ்பெற்ற தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இது ஏற்ற நிலைதானா என்ற கேள்வியும் எழுகிறது. இதோடு பிரச்சனை முடியவில்லை. பழைய கட்டடங்களின் மேல் மரங்கள் வளர்ந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடக்கூடிய அபாயம் நீடிக்கிறது. மேலும் கடைகள், நடைபாதைகளை ஆக்கிரமிப்பதால் பயணிகள் பாதுகாப்பாக நடக்க முடியாத சூழல் நிலவுகிறது. ரொம்ப பஸ் நிலையத்திலிருந்து அடிவார வரைக்கும் பக்தர்கள் வந்தாங்கன்னா எந்த ஒரு வசதியுமே இல்லை. உட்கார்றதுக்கு நிழல் கூட, யூரின் போகிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, பெண்கள் வந்தாங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு வசதிகளும் இல்லை. அதுக்கெல்லாம் வந்து அதிகாரிகள் ஏதோ ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்லபடியாக மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு நல்லது பார்க்கணும். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூரின் போகிறதுக்கு, செய்கிறதுக்கு, பொதுமக்கள் தங்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு எந்த ஒரு சரியான வசதியுமே இல்லை. இதே மாதிரி நம்ம குளம் பார்த்தீங்கன்னா வையாரி குளம் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கழிவு நீர்கள் பூராமே வையாரி குளத்துக்குள்ளே தான் போகுது. இந்த வையாரி குளத்தை அதை கொஞ்சம் அதிகாரிகள் வந்து பார்த்து கொஞ்சம் நல்ல முறையாக பண்றதுக்கு ஒரு சேவை செய்யணும். பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட புதிய வணிக வளாகமும் 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. மக்கள் பயன்பாட்டிற்கு வரவேண்டிய கட்டடங்கள் பயன்பாடின்றி கிடப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இரவு நேரங்களில் போதிய மின்விளக்குகள் இல்லாததும் பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்படாததும் மற்றொரு கவலையாக நீடிக்கிறது. இதனால் பேருந்து நிலையம் ஆதரவற்றோரின் தங்குமிடமாக மாறிவிட்டதாகவும், கடைகளுக்கு வெளியே விதிமுறைகளை மீறி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படுவது பெரும் விபத்து அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலைய பூங்கா பராமரிப்பின்றி குப்பை காடாக மாறியுள்ளதுடன் வையாபுரி குளம் மற்றும் சண்முக நதியும் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதர்கள் மண்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நகராட்சி நிர்வாகம் பக்தர்கள் மீது கவனம் கொண்டு இப்போ புதுசாக வந்து இயங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து சுத்திகரிக்கணும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வையாவரி குளம் அங்கே வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் கலக்காமல் சீரமைச்சு கொடுத்து பக்தர்களும் உள்ளூர்வாசிகளும் பயனடையக்கூடிய வகையில் ஒரு போட் சவாரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தரணும். இந்த குடிநீர் வசதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு குடிநீர் வசதி கிடையாது. RO வாட்டர் இருக்குது, அது கூட விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. பக்தர்கள் பயனடைக்கக்கூடிய வகையில் வந்து குடிநீர் வைக்கணும். அதே மாதிரி விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஒருக்கா கார்த்திகை வருது. பல பக்தர்கள் முருகனை நம்பிங்க வராங்க.
அவங்களுக்கான போதிய பேருந்து வசதி கிடையாது. அந்த விசேஷ நாட்களை வந்து பேருந்து ஏற்படுத்தி கொடுத்து பக்தர்கள் சிரமம் இல்லாமல் அவங்க ஊருக்கு வந்து சிரமம்லாம் போகக்கூடிய வகையில் வந்து இந்த அரசாங்கம் செஞ்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறோம். பழனி கோயிலுக்கு உண்டியல் காணிக்கை மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கும் நிலையில் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோயில் நிர்வாகமும் நகராட்சியும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.